க்ரூட் ஆயில் இருந்து எல்பிஜி, பெட்ரோல், டீசல்லாம் கிடைக்கிறது ஓகே. ஆனா க்ரூட் ஆயில் எப்படி பூமிக்கடியில உருவாகுது? பல லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி கடல் உள்ள நிறைய சின்ன உயிரினங்கள் இருந்துச்சு. பிளாங்டான், பாசி, சின்ன சின்ன மீன்கள்னு. இதெல்லாம் வயது முடிந்து இல்லனா இயற்கையாவே இருந்து உடல் பகுதிகள் கனமாகி கடலுக்கு அடியில போயிட்டு படிந்து கிடக்க ஆரம்பிச்சது. இந்த சின்ன உயிர் உடல் பகுதிகள் ஒரு மெல்லிய லேயரா கடலுக்கு அடியில குவிஞ்சு கிடந்துச்சு. அப்ப கடல் அலைகள் மணல், சேறு, களிமண் மாதிரியான துகள்களை கொண்டு வந்து அங்க இறந்த உயிரினங்கள் மேல மெதுவா போட்டுக்கிட்டே இருந்தது. அதே மாதிரி ஆறுகள் இருந்து வரும் மணலும் கடலுக்குள்ள சேர்ந்து அந்த உயிரினங்கள் மேல கொஞ்சம் கொஞ்சமா சேர ஆரம்பிச்சது. இப்படி மணலும் சேரும் அடுக்கடுக்கா சேர்ந்துகிட்டே போகும்போது கீழே இருந்த உயிரினங்கள் ரொம்பவே டீப்பா புதிஞ்சு போயிடுச்சு. மேல நிறைய மணல் சேர்ந்து வந்ததால கீழே இருந்த உயிரினங்கள் மேல அழுத்தம் அதிகமாச்சு. அதோட சேர்ந்து பூமிக்குள்ள போக போக வெப்பமும் அதிகமாச்சு. சோ கீழே இருந்த அந்த உயிரினங்கள் ரெண்டு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுது. ஒரு பக்கம் ஹெவி பிரஷர், இன்னொரு பக்கம் அதிகமான ஹீட். கீழே இருந்த டெட் ஆர்கானிசம்ஸ் ஆழமான ஆக்சிஜன் இல்லாத இடத்துல இருந்ததால அழுகாமையே இருந்துச்சு. அதனால அந்த உயிரினங்கள் மெதுவா கெமிக்கல் சேஞ்ச் ஆகி கெரோஜன் அப்படின்ற மெழுகு மாதிரியான பொருளா மாறிடுச்சு. கெரோஜன்னா ஒரு வகை ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். கெரோஜன் கடலோட அடுக்குகளுக்கு கீழே இருக்கும்போது மேல லேயர்ஸ்ல இருக்கும் மணல் சேரோட எடை பிளஸ் பூமியோட வெப்பம் அதிகமா இருக்கிறதுனால கெரோஜன் மெதுவா உடைந்து க்ரூட் ஆயில், அதாவது லிக்விட் ஹைட்ரோ கார்பன்ஸா மாறிடும். அதே நேரம் வெப்பம் இன்னும் அதிகமா இருந்தா கெரோஜன் மெதுவா உடைந்து நேச்சுரல் கேஸா வரும். உருவான க்ரூட் ஆயில் கடலோட கீழே இருக்கும் போரஸ் ராக்ஸ், அதாவது சின்ன சின்ன துளைகள் கொண்ட பாறைகள்ல ஊடுருவி ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் மேல இருக்க அடர்த்தியான பாறைகள் அதை மூடி வைக்குது. இதனால க்ரூட் ஆயில் வெளியே வர முடியாம அந்த இடத்துல பல லட்சம் ஆண்டுகளா சேமிக்கப்பட்டு வருது. க்ரூட் ஆயில் கடலுக்கடியில மட்டும் கிடையாது, அது நிலத்திலையும் இருக்கும். நிலம்னு சொல்றது பண்டைய காலத்துல அந்த இடம் கடலா இருந்ததுதான். அந்த இடங்கள்ல தான் சீஸ்மிக் சவுண்ட் வேவ்ஸ் ஜியாலஜிக்கல் ஸ்டடி பண்ணி ட்ரில்லிங் போட்டு க்ரூட் ஆயில மேல கொண்டு வராங்க. சோ ஆஃப் ஷோர் கடலையும் கிடைக்கும், ஆன் ஷோர் நிலத்திலையும் கிடைக்கும். இப்படித்தான் க்ரூட் ஆயில் நிலத்துக்கடியிலிருந்து நமக்கு கிடைக்குது.